வணக்கம். விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம். கடக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலே உட்கார்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியவராக அமைகிறார். மேலும் செவ்வாய் ஆனவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் 3ல் உட்காண்டிருக்காருங்க. இப்போது இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3ல் உட்காண்டிருக்கிறதுனால 5ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் உட்காண்டிருக்கிறதுனால அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் ஆதி வேலைக்குடைய இது ப்ரமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த ப்ரமோஷன் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டாவது கிடைக்குங்க. அந்த ப்ரமோஷனுடைய பெனிஃபிட்ஸாவது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. யாரெல்லாம் சீக்ரெட் ஏஜென்சிஸில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா, அதாவது எதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் இந்த ப்ரைவேட் பியூரோஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையும். பசங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். யாரெல்லாம் லேண்டு வாங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அமையறதுக்கு வாய்ப்புகள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போவீங்க, பார்ப்பீங்க. ஒரு 10 வீடாவது பார்ப்பீங்க, அது என்னன்றது டிசைட் பண்ணுவீங்க. 10 லேண்டாவது பார்ப்பீங்க. யாரெல்லாம் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பண்ணுறாங்களோ இந்த மாதம் ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதரம் இளைய சகோதரிகளுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்குங்க பலன். ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 3ல் உட்காண்டிருக்கிறதுனால அவங்களுக்கு பெனிஃபிட் போகிறதுக்கு, யாரெல்லாம் உங்கள் ஃபேமிலி பக்கத்தில் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பலன்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் மகான்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் பெரிய ஆன்மீகவாதிகளை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கும். மேலும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். திருமண வாழ்க்கைகளில் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை அதாவது வெளியே தனியாக பேசுகிறதுக்கு உங்களை பற்றி இந்த கல்யாணம் பண்ணலாமா, இவங்களுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்ற வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு இந்த ப்ரமோஷன்ஸ் கொடுக்கலாமா, உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு இன்டைரக்ட் அசஸ்மெண்ட், கிளாஸ் டோர் அசஸ்மெண்ட் உங்களுக்கு பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரி இதில் இந்த சேவை இண்டஸ்ட்ரி என்ஜிஓ இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சான்சஸ் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த மாதம் திடீர்னு அவங்களுக்கு ஒரு லக் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் திடீர் லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் போலீஸ் வேலையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கூடிய ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் தான் கொடுப்பார். ஐயா சொல்லிட்டாரே என்னங்க இப்படி வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி அமையும்ன்றது நம்ம பார்க்கணுங்க. மேலும் புதனானவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லேயே உட்காண்டிருக்காருங்க. புத ஆதித்ய யோகங்க. உங்களுடைய வாக்கு சாதுரியம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஏற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஞானம், அதாவது ஆன்மீகத்தினுடைய பேச்சுக்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அந்த இது வரும். ஆன்மீக தேடல் ஏற்படுறதுக்கான உங்களுடைய வார்த்தைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்வியில் பார்த்திங்கன்னா ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும். உங்களுக்கு புதிய கல்விகள் கற்கிறதுக்கான ஏதாவது ஃபாரினில் போய் நெக்ஸ்ட் எஜுகேஷன் பண்ணலாமா, அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரியவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கான கண்டிப்பான வாய்ப்புகள் ஏற்படும். அறிவாற்றல், அதாவது பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ரிசர்ச் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்குங்க. யாருக்கு பார்த்திங்கன்னா அம்மாவுடைய கடாட்சம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா தாயாரினுடைய கடாட்சம் ரொம்ப நல்லா இருக்குது. மேலும் குழந்தைகளுக்கான பாக்கியங்கள் ஏற்படுறதுக்கான கண்டிப்பான யோகம் இந்த மாதம் கிடைக்குங்க. யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் வேண்டி உக்காண்டிருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது எப்படி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா இந்த டெஸ்ட் டியூப் ஐவிஆர்லாம் பண்ணுறதுக்கான அந்த மாதிரி குழந்தைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லோரும் நீங்கள் ஒரு குலதெய்வத்தினுடைய வழிபாடு,
ஒரு டூர் அதை மாதிரியான போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா குருவானவர் உங்களுக்கு 12ல் இருக்கார். அவரே 6ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாரின்லேருந்து சான்சஸ் கண்டிப்பாக ஏதாவது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவினுடைய உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னடா இப்படி சொல்கிறேன்னு, குருவினுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் வாய்ப்புகள் தான். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி பலன்கள் இருக்கோ அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உடல்நிலை அதாவது வீண் செலவு ஏற்படுறதுக்கான கண்டிப்பாக ஏற்படும். தேவையில்லாத செலவு, என்னடா இது மாதிரி யோசிச்சோமே அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அது எப்போவுமே அது மாதிரி தான் நடக்கும். பட் இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். மற்றும் தொழில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தடுமாற்றங்கள், கொஞ்சம் வேலை பலு இதை மாதிரியெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். சாதகமான பலன்கள் பார்த்திங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா பாக்யஸ்தானாதிபதி அவங்க வந்து நம்மளை வந்து திட்டுவாங்க, பட் இருந்தாலும் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடுன்னு பரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12ஆம் ஆதி அப்படின்னு சொல்லும்போது இந்த மிதுன ராசி உங்களுக்கு வந்து 12ஆம் ஆதி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவானவர் அங்கே உட்காண்டிருக்கிறதுனால ஏதாவது ஒரு மாற்றங்கள் 9ஆம் ஆதி 12ல் உட்காந்தாவே ஃபாரின்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள், இல்லைனா அதர் ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்ஸ்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த மாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ப்ராஃபிட் லாஸ் கொஞ்சம் அப்படி ஆன் அண்ட் ஆவரேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய இளைய சகோதரம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வந்து உங்களுடைய பேச்சு திறமையினால் பார்த்திங்கன்னா சுக்கிரனானவர் உங்களுக்கு இனிமையான பலன்களை தரப்போகிறாருங்க. ஏன்னா 4ஆம் ஆதியும் மேலும் வந்து பார்த்திங்க உங்களுக்கு வந்து 11ஆம் ஆதியும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால யாரெல்லாம் மீடியா தொழிலில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணிகிட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த அலைடு ப்ராடக்ட்ஸ் அதாவது பியூட்டி அலைடு ப்ராடக்ட்ஸில் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து கல்யாண யோகம் இந்த கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாமே வந்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு பேசுகிறதுக்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நிதி நிலைமை பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓரளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஏன்னா ஒரு பேலன்ஸாக இருக்கும். உங்களுக்கு தூரதேசத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து கிடைக்கிறதுக்குனான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் அடிக்கலாமா, வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணலாமா அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலும் வந்து இது வந்து உங்களுடைய ஆஃபீஸை வந்து மாற்றலாமா, ஆஃபீஸ்க்கு புதிய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலாமான்றதுக்கான வாய்ப்புகள், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாமா, ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணலாமான்ற வாய்ப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் ஃபண்டர்ஸ் வந்து புதிய ஃபண்டர்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் சுக்கிரன் வந்து நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் உட்காண்டிருக்காருங்க. 7ஆம் ஆதியும் மற்றும் 6ஆம் ஆதியும் பார்த்திங்கன்னா 9ல் உட்காண்டிருக்காருங்க. ஸோ பசங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சனி வந்து உங்களுடைய இது பார்க்குறது பார்த்திங்கன்னா 5ஆவது வீட்டை பார்க்குறார். அதனால் வந்து பசங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தைங்களுக்கான யோகங்கள் நல்லா இருக்கும். மேலும் அவர்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறது கண்டிப்பாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை சற்று பாதிப்பு ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு அவர் வந்து இவர் வந்து சனி பகவான் வந்து கண்டிப்பாக நல்ல யோகத்தை கொடுக்கவரியாக இருப்போம். மேலும் வந்து யாரெல்லாம் வந்து வீடு வாங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்களோ, டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ, சில பல தடங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நன்மையே ஏற்படும், கவலைப்பட வேண்டாம். மேலும் வந்து திடீர் மன அழுத்தங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அதாவது ப்ரெஷர் எப்படி சொல்ல, ஏன்னா அது வேலையினுடைய ப்ரெஷர் இருக்கலாம், இல்லை ஃபேமிலியினுடைய ப்ரெஷர் சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் வந்து ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9ல் வந்து பார்த்திங்கன்னா சனி உட்காண்டிருக்கிறதுனால ஆன்மீகத்தினுடைய நாட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து மகான்களை சந்திக்க நேரிடும். மற்றும் வந்து தொழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக யாரெல்லாம் அப்பாவுடைய பிஸ்னஸ் பார்க்குறீங்களோ கொஞ்சம் வருமானங்கள் கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட்
மற்ற பிளானட்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. மேலும் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது நீங்கள் தான் பார்க்கணும். மேலும் வந்து யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய கோளாறுகள் இருக்கோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பவமான சுத்தங்களை வந்து கேட்கும்போதும் ஹோமங்கள் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா தில ஹோமங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். தில ஹோமம்னா ராமேஸ்வரம் தான் போய் பண்ணணுமான்றதெல்லாம் கிடையாது. இங்கேயே நீங்கள் எங்கேயா பண்ணலாம். உங்களுடைய வாத்தியாரை வந்து கேட்டு எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் பாருங்கள். பவமான ஹோமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்வேத பவமானம், யஜுர்வேத பவமானம். ரிக்வேத பவமானம் பெருசாக இருக்கும், அது பாவங்களை போக்கக்கூடியதுன்னு பேர். எதெல்லாம் வந்து பித்ரு சாபங்கள்லாம் இருக்கோ அதை மாதிரி சாபங்களுக்கான வழிகள் இந்த வந்து திலஹோமம் பண்ணும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு 16 வயசில் ஆரம்பிக்குதுங்க சனி. ஏன்னா புனர்பூசத்தினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ராமருங்க, அந்த வயசு தான் அவர் காட்டுக்கே போனாருங்க. அந்த 14 வருஷம் பார்த்திங்கன்னா ராமர் வந்து காட்டுக்கு போய் வனவாசம் போய் எவ்வளோ அவஸ்தைப்பட்டாருன்றது, ராமேஸ்வரம் இது ஸ்ரீலங்கா வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணாருங்க. அந்த அங்கேருந்து இந்த கீழே வரைக்கும் வந்துட்டாருங்க. அப்போது அந்த காலகட்டங்களில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது உங்களுக்கும் தெரியும். அதனால தான் இந்த எபிக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ராமாயணம் மகாபாரதமும் நம்மளுடைய மேனுவல் மாதிரிங்க, இந்துயிசத்தினுடைய மேனுவலுங்க. இதில் இல்லாத பலன்களும் கிடையாது, அதில் சொல்லப்படாத கருத்துக்களும் கிடையாதுங்க. இது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிஷமும் அதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராமர் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டார் இந்த காலகட்டங்களில் நமக்கு நல்லாவே தெரியும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30-33 வயசில் பார்த்திங்கன்னா கேதுனுடைய பார்வை வர்றதுனால அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும். யாருக்கெல்லாம் செவ்வாயும் கேதுவும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கோ அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சூரியனை பொறுத்த அதாவது ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 45 வயசுலேருந்து 50 வயசு பார்த்திங்கன்னா அவங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் வந்து குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த பவமானம் ஹோமமும் தில ஹோமங்கள்லாம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் கொஞ்சம் நல்லதாக நடக்கும்ன்றது என்னுடைய அதாவது சாஸ்திரங்கள் சொல்லுடைய கருத்துங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து லக்ஷ்மி அதாவது இந்த மகாலட்சுமியினுடைய யோகம், ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியிலேயே உட்காண்டிருக்கிறதுனால மகாலட்சுமியை வந்து வழிபடுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் தரக்கூடியதாக அமையுங்க. 12 ராசிகளுக்கான பலன்கள் இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.